வணக்கம். ஸ்வீட் காரம் காஃபி, உப்பு புளி காரம், இப்போ சட்னி சாம்பார். இந்த ஃபேமிலி ட்ராமா காமெடி கதைகளுக்கு சாப்பாடு ரிலேட்டடாக பேர் இருக்கணும் யார் யோசிச்சாங்கன்னு புரியல. ஆல்ரெடி வந்த டைட்டில்ஸோட கொஞ்சம் குழப்பமாக இருக்குமேன்னு யாராவது சஜஷன் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணுறதில்ல போல இருக்குது. டைட்டில் அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, என்னவோ செய்யட்டும். இந்த சட்னி சாம்பாரோட இயக்குனர் ராதா மோகன் தமிழ் சினிமாவில் அழகிய தீயே, மொழி, அபியும் நானும் மாதிரியான நல்ல ஃபீல் குட் காமெடி ட்ராமாஸை தந்த இயக்குனர். கடைசியாக பொம்மைன்னு ரொம்ப சுமாரான ஒரு படத்தை எடுத்திருந்தார். இப்போ இந்த வெப் சீரிஸோட வந்திருக்காரு. இந்த சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சட்னி சாம்பாரோட ரெசிபியும் சர்வ் பண்ணப்பட்ட டிஷ்ஷும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சட்னி சாம்பார். ஊட்டியில் அமுதா கஃபேங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு வராரு நிழல் ரவி. இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய சாம்பார் ஊர் முழுக்க ஃபேமஸ். ஸோ வெளியூரில் இருந்து கூட அந்த சாம்பாருக்காகவே அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அமிதாப் பச்சன்லாம் அங்கே சாப்பிட்டு பாராட்டதெல்லாம் சொல்கிறாங்க. நிழல் ரவியோடைய ஒய்ஃப் மீரா கிருஷ்ணன், இவங்களுடைய பையன் சந்திரன், பொண்ணு மைனானந்தினியோடைய ஹஸ்பண்ட் நிதின் சத்யா. நிழல் ரவிக்கு கேன்சர் இருக்குன்னு டயக்னைஸ் செய்யப்படுது. சீக்கிரமாக இறந்துருவார். அவருக்கு இந்த ஸ்டேஜில் நிம்மதி தான் வேணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிறாரு. நிழல் ரவி தன்னுடைய பையன் சந்திரனை கூப்பிட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, நான் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அது சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. என்னுடைய கடைசி ஆசை என்னன்னா, நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னுடைய அந்த பையனை நான் பார்க்கணும், போய் கூட்டிட்டு வா அப்படின்னு பையன் கிட்ட சொல்கிறாரு. அப்பா ஆசையை நிறைவேற்ற சந்திரன் சென்னைக்கு வராரு. சென்னையில் இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாமல் அமுதா உணவகம் ஒரு தள்ளுவண்டி கடை நடத்திட்டு வராரு யோகி பாபு. அவர் தான் சந்திரன் தேடி வந்த நிழல் ரவியோடைய ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பையன். ஊட்டியில் உனக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு, ஒரு ஃபேமிலி இருக்குது, அவர் சாக கிடையாது, வந்து பாருன்னு யோகி பாபா கூப்பிட்றாரு சந்திரன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் சட்னி சாம்பார். யோகி பாபு அவருடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துகிட்டே ஒரு வெர்சடைலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இதுலேயும் அவருடைய வழக்கமான காமெடி ஒன்லைனர்ஸ் நிறைய இருக்குது. சிலது ஒர்க் ஆகுது, சிலது ஒர்க் ஆகலை. பட் இந்த சீரீஸில் நிறைய சீன்ஸில் கொஞ்சம் சீரியஸாகவே இருக்காரு. அது கன்வின்சிங்காகவும் இருக்குது. ரொம்ப இயல்பான ஒரு போர்ட்ரையல்னே சொல்லலாம். தம்பி கேரக்டரில் கயல் சந்திரன் இந்த கதையோடைய செகண்ட் லீட். சென்சிபிளான ஒரு கேரக்டர். அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் கூட சென்சிபிளாகவே இருந்துச்சு. நல்ல மெச்சூரான ஒரு நபராக எமோஷன்ஸை கட்டுப்படுத்திக்கிட்டு எங்கேயும் ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப அண்டர் பிளேவாகவும் இல்லாமல் ஒரு மெச்சூரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. அஞ்சாமை படத்துக்கு அப்புறம் வாணி போஜன் நிறைய அழுத கண்டென்ட்னா அது இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ் ஜஸ்ட் அழுகை மட்டும் இல்லை, டாக்ஸிக்கான ஒரு அப்பாவால் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கேரக்டர் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. யோகி பாபுவும் இவங்களும் பேசுகிற காட்சிகளில் எல்லாமே நிஜமாவே ஒரு ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்தது. இளங்கோ குமரவேல், சார்லி, மீரா கிருஷ்ணன், மைனானந்தினின்னு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கடைசி 2 எபிசோட்ஸில் மட்டுமே வர மோகன் ராமும் கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப குறையில்லாமல் பண்ணிட்டு போறாரு. இந்த சீரிஸ் ஆரம்பிச்ச முதல் 10-15 நிமிஷம் நிஜமாவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பழைய ஸ்டைலில் ஒரு கதையை ஆரம்பிக்கணுமா அப்படின்னு. பட் சட்டுன்னு நிழல் ரவிக்கான இல்னஸ், அவர் தான் பையன் கிட்ட கேட்குற விஷயம்னு கான்ஃப்ளிக்ட் உள்ள வந்துடுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற ஆரம்பிக்குது. யோகி பாபுவை ஜஸ்ட் காமெடிக்காக மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ டைப் பண்ணாமல் ஒரு நல்ல கேரக்டராக கொண்டு வந்ததே ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. தென் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பெரிய தோய்வு இல்லாமல் ஓவராக ட்ராமேட்டிக்காகவும் இல்லாமல் ஸ்மூத்தாகவே கதையை கொண்டு போயிருக்காங்க. அங்கங்கே சில ஒன்லைனஸ் சிரிக்க வைக்குது. இதில் வாணி போஜன் கேரக்டருக்காக எழுதப்பட்ட பேக் ஸ்டோரி, அவங்க ட்ராக்ல அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், ஆடியன்ஸையும் இரிட்டேட் பண்ணுற சார்லியோடைய கேரக்டர் போர்ட்ரேன், இது எல்லாமே ஒர்க் ஆகுது. தான் அப்பாவை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸும் கூட ஒர்க் ஆகுது. 3வது எபிசோட் முடியும் போது வாணி போஜன் கேரக்டரை பற்றி ஃபர்தராக ஒரு சின்ன ட்விஸ்ட் கொஞ்சம் எதிர்பாராத விதமாகவே இருந்துச்சு. யோகி பாபுவோட வியூவில் அவர் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், அவருக்கு கிடைக்கிற அனுபவங்கள், அப்பப்போ வந்து போகிற சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக், யோகி பாபுவும் ஒரு குட்டி பையனும் பேசுகிற காட்சிகள்னு ரசிக்கும்படியான கண்டென்ட்ஸோடைய எலிமெண்ட்ஸோடைய 6 எபிசோட்ஸையும் பேக் பண்ணியிருக்காரு இயக்குனர் ராதா மோகன். இனிஷியலாக மீரா கிருஷ்ணனுடைய ரியாக்ஷன்ஸும் கூட ரொம்ப இயல்பாகவே இருந்துச்சு. ஸ்கோப் ஃபார் டெவலப்மெண்ட்டுங்கிறது எல்லா விதத்துலையுமே இருக்குது. ஸ்டில் இப்படியான கதைக்கு சினிமாகிராஃபி, இசை உள்ளிட்ட விஷயங்களில் என்ன சரியாக பண்ணமோ அதை பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோடைய டிராபேக்ஸ் என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா, முதல்ல மைனானந்தினி கேரக்டர் சோகத்தில் இருக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா மேக்கப்லாம் பண்ணி ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தென் முதல்ல ஆரம்பிக்கிற நிதின் சத்யா மைனானந்தினியோடைய அந்த பேண்டருங்கிறது போக போக ரெப்படேட்டிவாக ஃபீல் ஆகுது. 2வது எபிசோட்லேருந்து இவர் ஒரு விஷயத்தை மறைக்க ட்ரை பண்ணுறாரு. அவங்க சந்தேகப்படுறாங்க, அதனால் ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி பூச்சாண்டி காட்டிகிட்டே இருக்காங்க. பட் அது எஃபெக்டிவாக இல்லை. 70s 80sல எழுதப்பட்ட ஜோக்ஸில் அப்பாவி கணவன்ற அந்த ட்ரோப்பை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இன்னமும் ரெலவெண்ட்டாக இருக்குங்கிறலாம் சரிதான். ஆனால் அதோட ரைட்டிங்கும் அதே காலகட்டத்தோடைய ரிஃப்ளெக்ஷனாக இருந்திருக்க வேணாம். அது இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். தென் 4வது எபிசோட எண்டிங் எமோஷனலாக நல்லாவே இருக்குது. ஆனால் அடுத்த எபிசோட்லேயே அதை அண்டூ பண்ணுற மாதிரி யோகி பாபு எடுக்கிற டிசிஷன்றது அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. அதே மாதிரி தான் மைனானந்தினி கேரக்டருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சார்லி கேரக்டருக்கான முடிவும் சுத்தமாக கன்வின்சிங்காகவே இல்லை. அண்ட் சார்லியோடைய ட்ராக்ல ஒரு ஷாக் ஃபேக்டருக்காக மட்டுமே அப்படி ஒரு விஷயத்தை பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்தது. கடைசி 2 எபிசோட்லையுமே ரைட்டிங் ஒரு கன்வீனியன்டான ஜோனுக்குள்ளே போயிடுது. மோகன் ராம் கேரக்டரை பற்றின மென்ஷன் ஆல்ரெடி இருந்திருந்தாலுமே கூட அவர் ஏர்லியர் எபிசோட்ஸில் ஒரு
சீன்லையாவது எங்கேயாவது வந்திருக்கலாம். அதனாலேயே இந்த கதையை சுபமாக முடிச்சு வைக்க மட்டுமே அந்த கேரக்டரை பயன்படுத்தின மாதிரி தான் இருக்குது. அப்படியே கேரக்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக மனசு மாறிடுறாங்க, எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னு முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் போங்காக தான் ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் இந்த சட்னி சாம்பார் ஒரு டீசெண்டான ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபீல் குட் காமெடி வெப் சீரிஸ். ரைட்டிங், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள பட்ஜெட்டுக்குள்ளே சிக்கிக்கிட்ட ஃபீல் இருந்தாலுமே கூட பெருசாக போர் அடிக்கல. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியோட பார்க்கலாம்னு நினச்சிட்டிங்கன்னா நோ, ஏன்னா இதில் நிறைய கெட்ட வார்த்தைகளை போட்டு நிரப்பி வச்சுருக்காங்க. என்ன பர்பஸுங்கிறது தெரியல. அது மட்டுமே இந்த கண்டென்ட்டை ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான கண்டென்ட்டாக மாற விடாமல் தடுக்குது. அட்லீஸ்ட் திரும்பவும் அந்த லைன்ஸை மட்டும் ரீடப் பண்ணி ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வீட்டில் டைம் பாஸுக்காக பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப பாங்கான வெப் சீரிஸ் தான் இது. இப்போதைக்கு அப்படி இல்லைங்கிறதுனால 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். ரைட்டா?